எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். பிரார்த்தனை. நம்ம தினமுமே கடவுளை நினச்சி பிரார்த்தனை செய்யாதவங்களே யாரும் இருக்க முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இயற்கையாக இருக்கிற ஒரு சக்தியை நினச்சாவது அவங்க மனசளவில் வேண்டிக்குவாங்க. வேள்வி, கோயில் பூஜை, வீட்டு பூஜை, பண்டிகை வழிபாடு, காது குத்துதல், இந்த மாதிரி குடும்ப சடங்குகள், குலதெய்வ வழிபாடு, இறந்த முன்னோர்கள் வழிபாடு, தியானம் வேறு வேறு விதமாக இருந்தாலும், சாதிக்கு சாதி வித்தியாசமாக இருந்தாலும் அடிப்படையில் அவையெல்லாம் ஒன்று தான். அதிர்ஷ்ட பலனை உண்டு பண்ணுறது தான் அது எல்லாமே. பொதுவாகவே இறை நம்பிக்கை அப்படிங்கிறதே அது ஒரு அதிர்ஷ்ட பலனை கொடுக்குற ஒரு விஷயம்தான். தினசரி பிரார்த்தனையை எப்படி செய்வது? அதனால உண்டாகிற இறை அருளை எப்படி சேகரிப்பது? சேகரித்த அருளை குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செலுத்தி விரும்பிய பயனை பெறுவது எப்படி? குலதெய்வ பூஜை, அமாவாசை, பித்திருக்களுக்கான பூஜை, ஐயப்ப பூஜை, கணபதி பூஜை, சுமங்கலி பூஜை, சத்யநாராயண பூஜை, எப்படிப்பட்ட பூஜையாக இருந்தாலும் அடிப்படையில் அவை அனைத்தும் ஒன்றுதான். பல்வேறு விதமாக செய்யப்படுது. அழைக்கும் தெய்வம் மாறுபடும், சொல்லும் மந்திரம் அதற்கேற்ப மாறுபடும், வழங்கும் நெய்வேத்தியம் வித்தியாசப்படும், அவ்வளவுதான். சிலர் வாராந்திர விளக்கு பூஜையில் வீட்டளவில் பஜனை செய்வதும் உண்டு. திருப்பள்ளி எழுச்சி பாடலாம், திருப்பாவை பாசுரங்களை பாடலாம். சிவபுராணத்தில் உங்களுக்கு தெரிந்த தோத்திரங்களை குழுவாக சேர்ந்து ராக தாளத்துடன் பாடலாம். பூஜை எளிமையாக இருந்தாலும் விமரிசையாக இருந்தாலும் அதில் நாம் காட்டும் சிரத்தை, நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்துதான் இறை அருளும் உண்டாகும். குளிக்காமல் பூஜை செய்யக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் தண்ணீரை கையில் எடுத்து கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று சொல்லி தலையில் தெளித்து கொண்டு, கைகளையும் நனைத்து கொண்டு, உதடுகளையும் சுத்தம் செய்து கொண்டு பூஜை செய்யலாம். பூஜை அறைக்கு சாமி படத்திற்கு அருகே தூய உடை உடுத்தி கொண்டுதான் வர வேண்டும். நேற்று கட்டிய ஆடை கூடாது. ஈர உடையுடனும் பூஜை செய்யக்கூடாது. குளித்த பிறகு கலைந்த ஆடைகளை தொடக்கூடாது. குளித்த பின் பூஜை பொருள்களை தவிர வேறு எதையும் தொடக்கூடாது. பூஜை செய்து முடிக்கும் வரை யாரையும் தொட்டு பேசக்கூடாது. யாரும் பேசாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். மனதில் ஏதாவது திட்டத்தை போட்டுக்கொண்டே பூஜை செய்யக்கூடாது. மனதை பூஜையில் மட்டும் வைக்க வேண்டும். இறைவன் சம்பந்தப்பட்டதை மட்டும் தொடலாம். வேறு பொருட்களை தேவையின்றி தொட வேண்டாம். குல வழக்கப்படி பூஜையை செய்யவும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் சரியாக இருக்கின்றனவா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். தீபம் ஏற்ற வேண்டும். போதிய எண்ணெய் விட்டிருக்கிறதா என்று பாருங்கள். விபூதி, குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள். தீப ஆரத்தி செய்வதற்கு தேவையான ஆரத்திக்கால், அதில் எண்ணெய், திரி சரியாக இருக்கிறதா என்று கவனித்துக் கொள்ளுங்கள். ஊதுபத்தி ஏற்றி ஆயிற்றா என்று பாருங்கள். பஞ்ச பாத்திரத்தில் போதிய அளவு தீர்த்தம், முடிந்தால் அதில் ஒரு துளசி இலை இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். தீர்த்தத்தை விடுவதற்கு பக்கத்தில் சிறு கிண்ணம் உள்ளதா என்றும் பார்த்து கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக இருக்கிறது என்றால் அடுத்து பூஜையை தொடங்கலாம். சாமி படத்திற்கு பூ மாலை, உடைப்பதற்கு தேங்காய், பழம், தாம்பூலம் போன்றவை வசதி இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். இவை கட்டாயம் இல்லை. அனைத்தையும் மானசீகமாகவே படைக்கலாம். மந்திரித்து வைத்த தீர்த்தத்தை நீங்களே எடுத்து கையில் ஊற்றி உங்கள் தலையில் தெளித்து சிறிது வாய்க்குள் விட்டு உங்களை நீங்களே பூஜை செய்வதற்கான ஒரு சுத்தமான நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சுவாமியின் முன் விரிப்பினை போடவும். விரிப்பினை அடிக்கடி மாற்ற வேண்டாம். நின்று பூஜை செய்வதாயின் விரிப்பு தேவையில்லை. தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் பூஜை செய்து குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புபவர்கள் இப்படி தனி விரிப்பினை வைத்துக் கொள்வது நல்லது. விரிப்பு எப்படிப்பட்டது என்பது உங்கள் இஷ்டம். சாதாரண தடுக்கு பாய் கூட போதும். எளிமையே என்றும் நல்லது. சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தி நன்றாக 3 முறை ஆழமாக நிதானமாக சுவாசம் செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து படத்தை பார்த்து, விக்கிரகம் இருந்தால் அதை மனதில் வைத்து சகல மரியாதையுடன் அம்மா, தாயே, தயாபரி, சங்கரி, உமா மகேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, ஆதிபராசக்தி தாயே வாங்கம்மா என்று கூப்பிடுங்கள். இப்படித்தான் நான் கூப்பிடுகிறேன். உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியை மரியாதையுடன் நன்றாக மனதில் நினைத்து உருவத்தை பார்த்து கூப்பிடுங்கள். இது ஆகாவனம் செய்தல். இதை செய்வதற்கு அடையாளமாக பஞ்ச பாத்திரத்திலிருந்து ஒரு கரண்டி நீரை எடுத்து இன்னொரு குட்டி கிண்ணத்தில் விடவும். இது குறிப்பிட்ட கர்மா செய்து முடித்ததன் அடையாளம்.
நீங்கள் அழைத்த தெய்வம் வந்து நிற்பது போலும் அதன் பாதங்களை நீங்கள் பார்ப்பது போலும் பாவித்து அந்த திருப்பாதங்களுக்கு நீர் ஊற்றி கழுவி விட்டு சந்தன குங்குமம் இட்டு மலர்களை தூவி பாத பூஜை செய்ய வேண்டும். எல்லாம் மனதிற்குள் தான், தாராளமாக செய்யுங்கள். மனத்தால் செய்வதற்கு எதற்கு சிக்கனம்? ஒரு கரண்டி தீர்த்தத்தை ஒரு கிண்ணத்தில் விடவும். இது பாத்தியம் எனப்படும். பாத பூஜை செய்வதற்கான அடையாளம். ஒவ்வொரு முறை தீர்த்தம் விடும்போதும் இந்த சடங்கு குறிப்பிட்ட அளவு அதிர்ஷ்ட பலனை உற்பத்தி செய்கிறது. அதிக சடங்கு அதிக புண்ணியம். தெய்வத்தை அமரும்படி கேட்டுக்கொண்டு ஆசனம் தருக. இதுவும் மனதில்தான். நல்ல வேங்கை மர பலகையில் செய்த மாணிக்க கற்கள் பதித்த அழகிய ஆசனமாக இருக்கட்டுமே. மறுபடியும் தீர்த்தம் விட வேண்டும். இப்போது தெய்வம் அருந்துவதற்கும் கைகளை சுத்தம் செய்து கொள்வதற்கும் தீர்த்தம் தருகிறீர்கள். அருந்துவதற்கு தீர்த்தம் தருவதன் பெயர் ஆசமன்யம். இன்னொரு சொட்டு தீர்த்தம் விட்டால் அது அவர் கைகளை அலம்பிக் கொண்டதாக அர்த்தம். அது அர்க்கியம். இவ்வாறு ஆசமன்யம் அர்க்கியம் செய்து முடித்த பின் அடையாளமாக இருமுறை தீர்த்தத்தை எடுத்து விட வேண்டும். தெய்வத்தை ஸ்நானம் செய்விக்க வேண்டும், அதாவது குளிப்பாட்ட வேண்டும். விருப்பம் போல பால், தேன், தயிர், இளநீர், நெய் என்று மனதால் தடபுடலாக அபிஷேகம் செய்யுங்கள். பால், தேன் போன்ற பொருள்கள் அவரது உடலை பிசு பிசு என்று ஆக்கிவிடும். ஆகையால் முடிவாக நல்ல பன்னீரில் அபிஷேகம் செய்து தூய வஸ்திரத்தால் துடைத்து விடுங்கள். உங்கள் குழந்தையை எப்படி நோகாமல் மெல்ல ஒற்றி எடுத்து துடைத்து விடுவீர்களோ அதுபோல நாசுக்காக செய்ய வேண்டும். கற்பனையாக செய்தாலும் அதற்குரிய மனப்பக்குவத்தோடு செய்ய வேண்டும். இந்த பழக்கம் நாளடைவில் உங்களுக்கு தெய்வத்துடன் நீங்கள் தாராளமாக நெருக்கமாக உறவாடும் ஒரு மன அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நாளடைவில் தெய்வம் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நல்ல விஐபி ட்ரீட்மெண்டை தெய்வத்திற்கு தர வேண்டும். கோவில்களில் சுவாமி சிலைக்கு என்னவெல்லாம் செய்கிறார்கள் நாம் பார்த்திருப்போம் அல்லவா? சல்லடையில் தீர்த்தம் விட்டு சவர்பாத் தருவதென்ன, பட்டு துணியால் துடைத்து விடுவதென்ன, விசிறி வெண்சாமரம் கொண்டு விசிறுவதென்ன. நீங்களும் நேரமும் வாய்ப்பும் இருந்தால் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு இதுபோல உபசரிப்புகளை செய்யக்கூடாதா என்ன? ஒவ்வொரு செயலையும் மனதில் செய்து கொண்டே கைகளால் தீர்த்தத்தை எடுத்து விட வேண்டும். உபசரிப்பு முடிந்ததும் வந்த விருந்தாளியை நாம் புகழ்ந்து 4 வார்த்தைகள் பேசுவோம் அல்லவா? அதுபோல நம் தெய்வத்தையும் மனம் குளிரும்படி புகழ்ந்து பேச வேண்டும். விநாயகருக்கென்று 16 போற்றிகள் இருக்கிறது. முருகருக்கும் பெருமாளுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் போற்றிகள் உள்ளது. தெரிந்தால் சமஸ்கிருதத்தில் நமக என்று சொல்லுங்கள். தெரியாவிட்டால் தோத்திர பாடல்களில் தெரிந்ததை சொல்லுங்கள். போற்றிகள் யாவும் இறைவனின் திருநாமங்கள் தான். எந்த பெயரை சொன்னாலும் எந்த தெய்வத்தை போற்றினாலும் அனைத்தும் இறைவனையே சென்றடையும். நாம் செய்யும் வழிபாடுகள் யாவும் வாழ்க்கையில் இன்னல்களும் இடர்களும் வராமல் இருக்கத்தானே. கல்யாணம், படிப்பு, வேலை, உடல் நலம், தொழில், இதில் எல்லாம் இடையூறுகள் வராமல் இருக்கவே நாம் வேண்டுகிறோம். இதற்கு உகந்த தெய்வம் விக்னேஸ்வரர், அதாவது நமது பிள்ளையார் சாமிதான். இஷ்ட தெய்வம் இருப்பவர்கள் குல தெய்வத்தையே பிரார்த்திக்கலாம். குல தெய்வத்தை போற்றுவதற்கு நீங்களே ஒரு துதி பாடலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சிறிய நாமாவளியை பயன்படுத்திக் கொள்ளலாம். நாமாவளியை சொல்லும் போது தீர்த்தத்திற்கு பதில் உதிரி மலர்கள் இருந்தால் அவற்றை தூவி வாழ்த்தலாம். இனி நம் தெய்வத்திற்கு உண்ண நைவேத்திய பொருள்களை தரும் சடங்கை செய்ய வேண்டும். தினமும் நாம் நமக்காக சமைக்கும் தூய உணவில் ஒரு பகுதியையே நிவேதனமாக தரலாம். உணவை மன தூய்மையுடன் சமைக்க வேண்டும். குளித்துவிட்டு சமைத்து பூஜை செய்ய இயலாதவர்கள் கற்கண்டு, திராட்சை போன்ற மங்கள இனிப்பு பொருள்களை பயன்படுத்தலாம். நாம் நமக்காக சமைத்தால் அது சாதம். அதையே இறைவனுக்கு அளித்துவிட்டு சாப்பிட்டால் பிரசாதம். இறைவனுக்கு என்று சமைக்க இயலாவிட்டால் நமக்காக சமைத்ததையே படைக்கலாம். எல்லா சடங்குகளிலும் நம்பிக்கைதான் முக்கியம். அதை மறந்து விடக்கூடாது. உணவு பதார்த்தங்கள், பொங்கல், காய்ச்சிய பால், கல்கண்டு என்று எது இருந்தாலும் அதை தெய்வத்திற்கு அளிக்கும் முன் தீர்த்தத்தை கரண்டியில் எடுத்து உணவை ஒரு முறை சுற்றிவிட்டு கீழே விட்டுவிட வேண்டும். இது உணவை அதி சுத்தம் செய்யும் முறை. சாமிக்கு பூச்சரங்களை கடையில் இருந்தோ பூக்காரியிடமிருந்தோ வாங்கி இருந்தால் அதி சுத்தம் செய்ய வேண்டியது மிக முக்கியம். இது தீண்டாமை பற்றியது அல்ல. நாமே எதையும் தீண்டக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் சன்னிதானத்திற்கு வருபவை அனைத்துமே நம்மையும் சேர்த்து சுத்தம் செய்வது முக்கியம் அல்லவா?
ஒவ்வொரு பொருளிலும் அதை ஏற்கனவே தொட்டு பயன்படுத்தியவரின் எண்ணங்கள் பதிந்திருக்கும். அவற்றை களைந்து நீக்கும் பணியை தீர்த்தம் செய்யும். தீர்த்தத்தால் எண்ணத்தை தரவும் முடியும், எண்ணத்தை அழிக்கவும் முடியும். நாம் என்ன செய்ய சொல்கிறோமோ அதை தீர்த்தம் செய்யும். கோவிலில் தீர்த்தம் தரும்போது இறைவனின் அருள் அதன் வழியாக நமக்கு கிடைக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். இறைவனுக்கு அதி சுத்தம் செய்த நைவேத்தியத்தை தீர்த்தத்தில் நனைத்த புஷ்பத்தால் ஒற்றி எடுத்து கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு ஊட்டுவது போல படத்தில் உள்ள தெய்வ உருவத்திற்கு ஊட்டிவிட வேண்டும். பண்டிகை நாட்களில் நீங்கள் சுண்டல், வடை, பாயாசம் என்று நிறைய பதார்த்தங்களை செய்து படைப்பீர்கள். அவற்றை ஒவ்வொன்றையும் திறந்து கைகளால் அள்ளி எடுப்பது போல பாவனை செய்து இறைவனுக்கு ஊட்டிவிட வேண்டும். நிவேதனம் செய்வதன் அடையாளமாக ஒரு சொட்டு தீர்த்தத்தை எடுத்து கிண்ணற்றில் ஊற்ற வேண்டும். கடைசியாக சங்கல்பம் செய்தல். விருந்தினரை நன்றாக கவனித்து விட்டாயிற்று. அவர் திருப்தியாக இருக்கிறார். இப்போது நாம் நமது விண்ணப்பங்களை முன்வைக்கலாம். இதற்கு பெயர்தான் சங்கல்பம். அல்லது அட்சதை மஞ்சள் கலந்த முழு அரிசியை இடக்கையில் எடுத்து அதை வலக்கையால் மூடி 2 கைகளின் கட்டை விரல்களும் லாக்காக வேண்டும். மூடிய கைகளை வலது தொடையில் வைத்துக் கொண்டு மனத்தில் இறைவனை வேண்டுதல் செய்வதே சங்கல்பமாகும். நின்றபடியும் சங்கல்பம் செய்யலாம். இப்போதும் அட்சதையை முன்போலவே லாக் செய்த கைகளுக்குள் வைத்திருக்க வேண்டும். சங்கல்பம் முடிந்ததும் அட்சதையை இறைவன் திருமேனியின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். சங்கல்பம் செய்வது கண்களை மூடி, அம்மா நான் உன் குழந்தை கேட்கிறேன் என்று உங்களை பெற்றவர்களிடம் எப்படி உரிமை பாசத்துடன் கேட்பீர்களோ அதுபோல கேளுங்கள். பொது இடங்களில் சங்கல்பம் செய்யும் போது இந்த நேரம், இந்த இடம், இன்னார் பேரன், இன்னார் மகன், இன்ன குலம், இன்ன கோத்திரம், இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த பெயர் என்று சொல்லி அதன் பிறகே வேண்டுதலை முன்வைக்கிறோம். வீட்டில் பூஜை அறையிலோ நேரடியாக அறிமுகமானவரை கேட்பது போல கேட்கலாம். இந்த நேரம் தெய்வம் உங்கள் உபசரிப்பில் மயங்கி சந்தோஷத்தில் இருக்கும். ஆதலால் பெரிய அளவில் அறிமுகம் தேவையில்லை. எனினும் முதலில் நமது ஐடியை சரண்டர் செய்வது நல்லது. இது தெய்வத்துக்கும் நமக்கும் இருக்கும் உறவை எஸ்டாப்ளிஷ் செய்யும் முறை. இனி உங்கள் கோரிக்கையை சொல்லலாம். சொல்லிவிட்டு அட்சதையை போட வேண்டும். மனம் கோரிக்கையில் இருக்க வேண்டும். உடனே கோரிக்கை பூர்த்தியாகிவிட்டது போல கற்பனை செய்யவும் வேண்டும். இது பலனை நிலை நிறுத்துதல் ஆகும். கோரிக்கைகள் குறிப்பாக தெளிவாக இருக்க வேண்டும். பொத்தாம் பொதுவாக சாமி நல்லா பண்ணிடு சாமி என்று கேட்கக்கூடாது. எதை நல்லா பண்ணணும் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும். எத்தனை குறிப்பாக தெளிவாக சொல்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை நிச்சயமாக பலிக்கும். உதாரணமாக, இன்னாரை சந்தித்து இந்த உதவியை நான் கேட்கப் போகிறேன். அவர் நான் கேட்ட உடனே நல்ல பதிலை தர வேண்டும் பிள்ளையாரப்பா என்று கேட்க வேண்டும். சந்திக்கவிருக்கும் நபர் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு பிடிக்குமோ அதுபோல அவர் நடந்து கொள்வதாக கற்பனை செய்ய வேண்டும். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டவர்கள், புது வீடு கட்டி குடிப்புக ஆசைப்படுபவர்கள், வீடு வாடகைக்கு சீக்கிரம் கிடைக்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், வியாபாரம் நன்றாக சூடுபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவர்கள் விரும்பியதை உள்ளபடியே தன் நண்பரிடம் தெளிவாக எடுத்து சொல்வது போல தெய்வத்திடம் சொல்ல வேண்டும். உடல் நலம் பெற விரும்புபவர்கள் உடலில் என்ன குறையோ அதை சொல்லி அது நலமாக வேண்டும் என்று கேட்க வேண்டும். முடிந்தவரை நெகட்டிவாக முறையிடாமல் நெகட்டிவையே பாசிட்டிவாக கோர வேண்டும். உதாரணமாக, வயிற்று புண் ஆற வேண்டும் என்று நோயை கூறாமல் வயிறு நன்றாக ஜீரணம் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். கோரிக்கை முடிந்ததும் கோரிக்கை நிறைவேறிவிட்டது போல கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் போது பூஜையில் நீங்கள் உடல், சொல், மனம் ஆகிய திரிகரணங்களின் மூலம் செய்த சடங்குகளினால் உண்டான அதிர்ஷ்ட பலன்கள் உடனே எதிர்காலத்துக்கு சென்று காலதேச புள்ளிகளில் தக்க மாற்றங்களை செய்து வைக்கும். நீங்கள் எதிர்காலத்தை அடையும் போது நீங்கள் செய்த புண்ணியத்தின் சக்தி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உகந்தபடி கோரிக்கையின்படி மாற்றி அமைக்கும். பிறருக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். அதிலும் மிக குறிப்பாக தெளிவாக யாருக்கு எப்படி புண்ணிய பலன் சென்றடைய வேண்டும் என்பதை மனதில் நினைக்க வேண்டும். ஒரே ஒரு நாள் பூஜை செய்துவிட்டு பெரிய மாற்றத்தை உடனே எதிர்பார்க்க கூடாது. உங்களின் கோரிக்கை பெரிதாக இருந்தால் அதற்கு தேவையான புண்ணிய பலன்
பிராப்தப்படி உங்களுக்கு குறைவாக பற்றாக்குறையுடன் இருந்தால் அதற்கு ஏற்ப பூஜையை நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய வேண்டும். ஒரு சில நாள் இடையில் நின்று போனால் அதற்கும் பிரயாச்சித்தமாக பூஜையை கொஞ்சம் தீவிரமாக்கி கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் ஒரு மண்டலம் மேலே சொன்னபடி பூஜை செய்தவருக்கு நிச்சயம் உரிய பலனை தெய்வங்கள் ஏற்படுத்தி தரும். கோமாவில் ஐசி யூனிட்டில் கிடப்பவருக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். யாருக்கு பிரார்த்தனை செய்கிறோமோ அவர்களின் உருவத்தையும் பெயரையும் மனதில் வைத்து சங்கல்பம் செய்ய வேண்டும். உங்களுக்கு பூஜையின் சூட்சமத்தை சொல்லிவிட்டேன். நீங்கள் என்னையும் விட பெரிய பக்தர்கள். உங்களுக்கு நான் அதிகம் சொல்லித்தர வேண்டியது இல்லை. நீங்கள் சிறப்பாக தெய்வத்தை கொண்டாடுவீர்கள். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இருப்பார்கள் என்பது பொன்மொழி. ஓம் ஐம் ஸ்ரீம் ஜெய் சாமுண்டி ஜெய் பத்ரகாளி. மந்திரவாதிகள் கோபாவேசமாக இப்படி கத்தியபடி குங்கிலிய பொடியை எடுத்து நெருப்பில் போடுவார்கள். குப்பென்று அக்னியிலிருந்து வெகுண்டலும் குங்கிலிய புகையில் காளி பயங்கர தோற்றத்துடன் விழுந்து நிற்பாள். பக்தா, என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்பாள். இதெல்லாம் சினிமா தந்திரங்கள். நிஜத்தில் இப்படியெல்லாம் நடக்காது. நிஜத்தில் இப்படியெல்லாம் நடக்காது என்று என்னை நானே சமானம் செய்து கொண்டது கூட உண்டு. உண்மை இல்லாமல் இப்படியெல்லாம் சினிமாவில் காட்ட மாட்டார்களே என்று கொஞ்சம் சந்தேகமும் ஏற்படும். மந்திரவாதிகளின் மந்திரம் பலிக்காது என்றால் கோவில் குருக்களின் மந்திரங்களும் பயனற்ற உளறல்கள் தானே. எதற்காக மெனக்கெட்டு நாம் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும்? மந்திரத்தால் மாங்காய் விழாது என்று பேசியவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. மந்திரவாதிகள் செய்வதெல்லாம் வெறும் தந்திரங்கள் தானே. மந்திரம் கால் மதி முக்கால் என்று சொல்லி இருக்கிறார்களே. இப்படியெல்லாம் யோசித்து பார்த்திருக்கிறேன். ஸ்ரீமான் இன்ஜினியர் சுவாமிகளுடன் இருந்தபோது மந்திரவாதிகளின் காரியங்களால் உடல் உள்ளம் பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய சிகிச்சைக்காக உறவினர்களாக அழைத்து வரப்படுவதை பார்த்திருக்கிறேன். பெங்களூருவில் வாழும் மிகப்பெரிய செல்வந்தரின் மகள் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் வாழும் ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு சூனியம் வைக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் கிடந்தபோது அவள் ஆனைமலை மாசாணியம்மன் தயவால் உயிர் பிழைத்ததை நான் நேரடியாக அறிந்திருக்கிறேன். மந்திரவாதிகளின் மந்திரங்களும் வேலை செய்கின்றன. நமது பிரார்த்தனை மந்திரங்களும் அதற்கு ஈடாக வேலை செய்கின்றன. இதை நீங்கள் நம்பத்தான் வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் பிரார்த்தனைகள் பலிக்கும் போது இதை நீங்கள் பரிபூரணமாக அறிவீர்கள். மந்திரங்களை ஆழமான உணர்ச்சியுடன் தக்க அளவு பிராண சக்தியுடன் உச்சரிக்கப்படும் போது அது பலிக்கிறது. நல்ல காரியங்களை ஆற்றவும் பில்லி சூனியம் போன்ற தீய காரியங்களை ஆற்றவும் மந்திரங்கள் உதவுகின்றன. பெரிய கோயில், சிறிய குலதெய்வ கோயில், கிராம வனதேவதை கோயில், தெரு பிள்ளையார் கோவில், வீட்டு பூஜை அறை, யாகசாலை, இப்படி எந்த இடத்தில் இருந்தபடி மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை செய்தாலும் பலிக்கும். கோவில் பூசாரி ஆனாலும் மதி கெட்ட மந்திரவாதியாக இருந்தாலும் மந்திரங்களை பயன்படுத்தித்தான் இவர்கள் தமது காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். பக்தர்களாகிய நாம் ஏன் சாதித்துக் கொள்ள முடியாது? பக்தர்கள் 4 வகை. ஆபத்து நேரத்தில் இறைவனை நினைப்பவன் 4ஆம் வகை. தினமும் ஆனால் பணம் பதவி இன்பம் குறித்து இறைவனை நினைப்பவன் 3ஆம் வகை. சாஸ்திர ஞானம் அறிந்து முக்தி அடைய விரும்புபவன் 2ஆம் வகை. ஞானியும் ஒரு பக்தனே. சீக்கிரம் திருமணமாக வேண்டும், தொழில் தடையின்றி முன்னேற வேண்டும், உடனே பதவி கிடைக்க வேண்டும், தேர்வில் நிறைய மார்க் வாங்க வேண்டும், குழந்தை வேண்டும், நோய் குணமாக வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், மன நிம்மதி வேண்டும், சண்டை சச்சரவு நல்லபடி தீர வேண்டும், நீதிமன்றத்தில் தனக்கு சார்பாக தீர்ப்பு அமைய வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், எதிரி நாசமாக வேண்டும், விளையாட்டில் ஜெயிக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும், மனம் திருந்த வேண்டும், குடிப்பழக்கம் போக வேண்டும், லாட்டரி மூலம் பெரும் பணம் வசமாக வேண்டும். இந்த லிஸ்டுக்கு ஒரு முடிவே இல்லை. விரும்பிய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள என்னதான் வழி? எதற்கு சாமி கும்பிட வேண்டும்? முயற்சி உழைப்பு இரண்டும் இருந்தால் போதாதா? முயற்சியும் உழைப்பும் மட்டுமே வைத்துக்கொண்டு சாமி கும்பிடாதவர்கள் கூட வேண்டியதை சாதித்துக் கொள்கிறார்களே. முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்று வள்ளுவரும் சொல்லி இருக்கிறாரே. முயற்சி உழைப்புக்கேற்ற பலன் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அல்லவா? குழந்தை கேட்டு பிரார்த்தனை செய்பவர்கள் முயற்சி இல்லாமலா இருப்பார்கள்? பிசினஸில் தோல்வி அடைந்தவர் முயலவே இல்லை, உழைக்கவே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? கணிதத்தில் சென்டம் வாங்கிய மாணவனால் ஏன் சமூகவியலில் வாங்க முடியவில்லை?
போட்டியில் டாப் 5 வந்தவர்கள் 5 பேருமே முதல் இடத்தை பிடிப்பதில்லையே. யாராவது ஒருத்தருக்கு தானே கிடைக்கிறது. அது ஏன் அவருக்கு கிடைத்தது? ஐவருமே சாமர்த்தியத்தில் ஒரே அளவுதானே இருக்கிறார்கள். எதை செய்வது என்பதை நாம் நிச்சயிக்கிறோம். ஆனால் அதன் பலனை நிச்சயிக்கும் உரிமை நமக்கு இல்லை. ஒரே அளவிலான முயற்சிக்கும் உழைப்புக்கும் பல தரங்களில் பலன் கிடைக்கலாம். பலன் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவோ குறைவாகவோ விபரீதமாகவோ எதிரிடையாகவோ ஆகிவிடுவதற்கு என்ன காரணம்? காரணம் தெரிந்தால் நாம் அதை சரி செய்துவிட முடியும். ஆனால் காரணம் என்ன என்று நமக்கு தெரியவில்லையே. நமக்கு தெரியாத எத்தனையோ சக்திகள் பலனில் குறுக்கிடுகின்றன. இந்த ஆளுக்கு லஞ்சம் கொடுத்தால் காரியம் வெற்றிகரமாக முடியும் என்பது தெரிகிறது. சிலர் செய்கிறார்கள். ஆனால் குழந்தை பிறக்காததற்கு எந்த இடையூறு குறுக்கே நின்று தடுக்கிறது என்பது தெரியவில்லையே. தேர்வுக்கு படித்ததெல்லாம் மறந்து போவதற்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லையே. விநியோகம் செய்த சரக்குகள் விற்காமல் வீணாகி போனது ஏன் என்று தெரியவில்லையே. எத்தனை முயன்றாலும் பொருத்தமான மணப்பெண் அமைய மாட்டேன் என்கிறதே. எத்தனையோ டாக்டர்களிடம் காட்டியும் நோய் குணமாகவில்லையே. கண்களுக்கு தெரியாத இடையூறுகள் எதிர்பட்டு வந்து காரியத்தின் பலனை திசை திருப்பி விடுகின்றனவே, தடுக்கின்றனவே, கெடுக்கின்றனவே, சில சமயங்களில் தூக்கியும் விடுகின்றனவே. மனம் சம்பந்தப்பட்டிருப்பதால் மந்திரம் என்று பெயர். மனம் பிளஸ் திராயதே மந்திரம். மனத்தால் இயங்குவதும் மந்திரம். நினைப்போரை காப்பதும் மந்திரம். காலால் பெடலை மிதித்து இயக்கினால் சைக்கிள் சாலையில் நகர்கிறது. பெடலை மிதிக்க பல் சக்கரம் சுழல, செயின் நகர, ஃப்ரீ வீல் சுழல, அதனுடன் சேர்ந்து சக்கரம் சுழல்கிறது, வண்டி நகர்கிறது. இது வெளிப்படை நிகழ்ச்சி. உடல் எனும் பொருள் சைக்கிள் எனும் பொருளை மிதித்து இயக்குகிறது. பொருள் பொருளை இயக்குகிறது. இது எந்திரம். சைக்கிளை எப்படி மிதிப்பது? எப்போது பிரேக் போடுவது? எப்படி பேலன்ஸ் செய்வது? எதை நோக்கி ஓட்டுவது? இது எல்லாம் மனம் செய்கிறது. இங்கே மனம் பொருளை இயக்குகிறது. இதுவே மந்திரம். எல்லா எந்திர இயக்கத்துக்கு பின்னாலும் மந்திர இயக்கம் இருக்கும். சுழலும் ஃபேன் ஒரு எந்திரம். அதை ஆன் ஆஃப் செய்வது மந்திரம். ரயில் வண்டி எந்திரம். அதன் ஓட்டுநர் மந்திரம். மாவரைப்பது எந்திரம். ஆட்டுபவரின் மனம் மந்திரம். இங்கே மனசு வேறாகவும் செயல்படுத்தப்படும் பொருள் வேறாகவும் உள்ளதால் மனசை மந்திரம் என்றும் பொருளை எந்திரம் என்றும் சொல்கிறோம். பக்தன் பூஜையில் ஈடுபடும் போது தன் மனசை கொண்டு தன் உடலையே இயக்குவதால் மனஸ் மந்திரம் என்றும் உடல் தந்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. பக்தர்களும் மந்திரவாதிகளும் மந்திர எந்திர தந்திரங்களை பூஜை காரியங்களில் பயன்படுத்துகிறார்கள். அமைச்சரவையை மந்திர ஆலோசனை என்று சொல்வதில்லையா? அரசாணையை ஏற்று நிர்வகிக்கும் அரசு அலுவலகங்களை அரசு எந்திரம் என்று சொல்வதில்லையா? பூஜையின் போது உச்சரிப்பது மந்திரம். மகாமேரு, ஸ்ரீசக்கரம், சிலை படம், பூஜை மணி, தூப கலசம் போன்றவை எந்திரம். பூஜை செய்பவரின் கைகள் கூப்புவது, கை விரல்களால் முத்திரைகள் செய்வது, தோப்பு கரணம் போடுவது, பிரதட்சணம் செய்வது, அஷ்டாங்க நமஸ்காரம், அங்க பிரதட்சணம் செய்வது, இது எல்லாமே தந்திரம். மந்திர உலகம் என்பது உயிரினங்களின், குறிப்பாக மனிதர்களின் மன உலகம். எந்திர உலகம் நமது உடல், வீடு, ஊர், இயற்கை முதலியன. மந்திர உலகம் எந்திர உலகம் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் உள்ளது. மேஜையில் இருக்கும் பால் டம்ளரை எடுக்க முயற்சி செய்கிறோம். மன உலகில் எண்ணம் என்கிற இயக்கம் துவங்குகிறது. கூடவே எந்திர உலகின் ஒரு பகுதியாகிய உங்கள் கை பால் டம்ளரை பற்றி எடுக்கிறது. மனம் நினைக்காமல் மனிதனின் உடல் எதையும் செய்வதில்லை. நீங்கள் கேட்கலாம், என் உடலில் இதயம், நுரையீரல், மூளை, இரத்த ஓட்டம், ஜீரணம் போன்றவை மனதின் தூண்டுதலே இல்லாமல் நடக்கிறதே. பூமியில் காற்று, மழை, இடி, மின்னல் போன்றவை எனது மனம் நினைக்காமலே நிகழ்கின்றனவே. இத்தகைய எந்திர உலக இயக்கம் எதன் தூண்டுதலால் நடக்கிறது என்று கேட்கலாம். இவை மனித மந்திரத்தால் நிகழ்பவை அல்ல, இறைவனின் மந்திரத்தால் நிகழ்பவை. இறைவனின் சங்கல்பத்தால், மனத்தால் நிகழ்பவை. மந்திர உலகம் எந்திர உலகை இயக்கி வைக்கிறது. எந்திர உலகம் மந்திர உலகை பாதிக்கிறது. மந்திர எந்திர உலகங்களுக்கு இடையே பரஸ்பரம் தூண்டல்,
செயல் நிகழ்த்தி தருவதற்கு என்று ஒரு சக்தி இருக்கிறது. அதன் பெயர் பிராணன். பிராண சக்தி உயிரினங்களின் உடலில் இருந்தபடி மனதை உடலுடன் சேர்த்து வைக்கிறது. மனம் இயங்கினால்தான் உடலும் செயல்படும். இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் இருப்பது பிராண சக்தி ஆகும். எந்திர உலகம் பருப்பொருட்களால் ஆனது. செங்கல், சிமெண்ட், மணல், ஜல்லி, மரம் ஆகியவற்றால் வீடுகள் கட்டப்பட்டிருப்பது போல நாம் வாழும் உலகம் மற்றும் நமது உடல் யாவும் அடிப்படையில் அணுக்களின் கட்டமைப்பில் உருவாகின்றனவைதான். எல்லாம் அணு கட்டடங்களே. நீர், நிலம், காற்று, நெருப்பு யாவும் அணுக்களே. தலைமுடி முதல் பாதம் வரை அனைத்தும் அணுக்களே. உதிரி உதிரியான அணுக்களை ஒன்றாக கட்டி வைக்கவும் சுழற்றி இயக்கவும் பற்பல சக்திகள் உள்ளது. காந்த சக்தி, மின்சக்தி, கிராவிட்டி, வேதியியல் சக்தி, அனல் சக்தி என்று பல அணுக்களும் இயற்கை சக்திகளும் சேர்ந்து எந்திர உலகை இயக்குகின்றன. மந்திர உலகம் எண்ணங்களால் ஆனது. ஒருவரது சொந்த எண்ணங்கள் அவரது மந்திரங்களாகின்றன. என்னை சுற்றியுள்ள மனிதர்களின் எண்ணங்களுடன் மிருக தாவரங்களின் உணர்வால் ஆக்கப்பட்ட மந்திர உலகங்கள் தனித்தனி கோலமாக இல்லாமல் யாவும் ஒன்றோடு ஒன்றாக பின்னப்பட்டுள்ளது. மந்திர உலகம் எண்ணமயமானது. எண்ணங்களை பற்றி சிறிது யோசிப்போம். எந்திர உலகின் அடிப்படை அணுக்களும் அதன் சக்திகளும் என்றால் மந்திர உலகின் அடிப்படை எண்ணங்களும் அதனுடன் கலந்த உணர்வுகளும் ஆகும். எண்ணம் அணுவுக்கு சமம், உணர்வுகள் இயற்கை சக்திகளுக்கு சமம். எண்ணத்தை சற்று கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவை மொழியால் உருவானது. மொழியின் உதவி இல்லாமல் ஒருவரால் சிந்திக்க முடியாது. மிருகங்களுக்கும் மிருக பாஷை உண்டு. தாவரங்களுக்கு எண்ணம் இல்லை, ஆனால் உணர்வுகள் உண்டு. என்னை இவர் பொது இடத்தில் வைத்து அவமதித்து விட்டார், எனக்கு மானம் போகிறது, இவரை நான் ஏதாவது ஒரு விதத்தில் பதில் தாக்குதல் செய்ய வேண்டும். இப்படி பொறுமிக் கொண்டிருக்கும் ஒருவரது மனதில் பதிலுக்கு என்னென்ன பேசலாம், என்னென்ன செய்யலாம் என்பதும் எண்ணங்களாக எழும். அவர் தனது தாய்மொழியின் மூலம்தான் சிந்திப்பார். பற்பல விஷயங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் போது மன உலகில் உணர்வுகள் பொங்குகின்றன. அவமானம் எனும் உணர்வு கோபம் எனும் உணர்வை எழுப்பி குரோதம் எனும் உணர்வை தூண்டுகிறது. உணர்வுகள் அடுக்கடுக்காக எழுந்து சிந்தனையை தூண்டி இயக்கி வைக்கிறது. எண்ணங்களை எழுப்பி அவற்றிற்கு உருவேற்றும் வல்லமை உணர்வுகளுக்கு உண்டு. மனதில் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, வீடு கட்டியே ஆக வேண்டும் என்கிற வெறி உணர்வு மனதில் எழ வேண்டும். அந்த வெறி உணர்வு தான் நிஜமான வீட்டை எதிர்காலத்தில் உருவாக்குவதற்கு வேண்டிய பருப்பொருட்களை உருவாக்கி தரும். உணர்வுகளுக்கு மொழி இல்லை. இங்கிலீஷ் கோபம், தமிழ் கோபம், மலையாள கோபம் என்றெல்லாம் கோபத்தில் வேறுபாடு இல்லை. மொழியே பேசாத நாய் பூனைகளுக்கு கூட கோபம் வரும். உணர்வுகள் எண்ணங்களை உருவேற்றும் சக்திகள். மந்திர உலகில் எண்ணங்கள் நீங்காமல் நிலைத்து நிலைபெற உணர்வு சக்திகள் தேவைப்படுகின்றது. எண்ணங்கள் அடிப்படை கட்டுமான பொருள் என்றால் அவற்றை ஒட்டி பிரித்து இயக்கி செயல்படுத்துவது உணர்வுகள் தான். சிந்திப்பவை அழிந்து விடலாம், மன உணர்வுகள் அழிவதில்லை. அவை சிந்திப்பவரை சுற்றி மேகம் போல கூடு கட்டி கொண்டு அவர் செல்லும் இடமெல்லாம் கூடவே செல்லும். அன்பு, கருணை, பாசம், தயை, இரக்கம், பணிவு, சிரிப்பு, பக்தி, நட்பு, காதல் போன்றவை மன உணர்வுகள். இவை மன உலகாகிய மந்திர உலகை வலக்கை திசையில் இயக்கும். பாசிட்டிவ் சக்தி என்று உங்கள் பாஷையில் புரிந்து கொள்ளலாம். சூட்சமமான துகள்கள் அருவருப்பு, பொறாமை, கேலி, கோபம், ஆணவம், பெருமை, எரிச்சல், பயம், வஞ்சகம், சுயநலம் போன்ற உணர்வுகள் மந்திர உலகை, அதாவது இடக்கை திசையில் மனதை இயக்கும் துகள்கள். நல்ல உணர்வுகள் நேர் சக்திகள் என்றால் தீய உணர்வுகள் எதிர் சக்திகள். பிள்ளை பாசம், நண்பனின் தோழமை, ஆண் பெண் பரஸ்பரம் கொள்ளும் காதல், இறைவன் குரு ஆகியோர் மீது பக்தன் வைக்கும் பக்தி, ஏழை எளியோர் மிருக தாவரங்கள் மீது காட்டும் இரக்கம், கருணை, பரிவு ஆகியவை நல்ல உணர்வுகள். கடும் சினம், வெறுப்பு, பொறாமை, வயிற்றெரிச்சல், அவமதிப்பு, அருவருப்பு, நிறைவேறாத ஆசையால் ஏற்படும் துடிப்பு, சுயநலமான கபட மனம், வஞ்சனை, துன்புறுத்துதல், எரித்து கொல்லும் போது எழும் நரக வேதனை, ஏக்கம் போன்றவை தீய உணர்வுகள். மந்திரங்களை நல்ல உணர்வுடன் பக்தர்கள் பிரயோகிக்கிறார்கள்.
மந்திரவாதிகள் அதே மந்திரங்களை தீய உணர்வுடன் பிரயோகிக்கிறார்கள். நல்ல உணர்வுகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே கோவில்கள் அழகாக கட்டப்பட்டுள்ளன. கருவறையும் பிரகாரங்களும் தோரணம், கோலம் முதலியவற்றால் அலங்காரம் செய்யப்படுகிறது. கோயிலில் அன்பான ஒப்புரவான சூழல் ஏற்படும்படி சித்திரங்களும் அழகிய தூண்களும் மண்டபங்களும் கட்டப்பட்டுள்ளன. உற்சவ மூர்த்திக்கான பல்லக்குகள், ரதங்கள், வாகனங்கள், சப்பரங்கள் முதலியவை மனதில் மனோகரமான உணர்வை தூண்டுகின்றன. காண்டாமணி, ஓசை, தாரை, தப்பட்டை, ஒலி, நாதஸ்வரம், தவில் போன்ற மங்கள நாதம், சங்கொலி, உடுக்கை, பம்பை, கொம்புகள் போன்ற பாரம்பரிய நாதங்கள் நம் மனதை நல்ல உணர்வுகளுக்கு தயார்படுத்துகிறது. சாம்பிராணி, குங்கிலியம், சந்தனம், கற்பூரம், துளசி, வாசனை மலர்கள் போன்றவை மனதை அமைதிப்படுத்தி நேர் உணர்வுகள் எழும்படி செய்கின்றன. கோயிலில் செய்யப்படும் அத்தனை பாரம்பரிய சடங்குகளும் அங்கே நேர் உணர்வுகளுக்கு தூண்டுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மந்திரவாதிகள் தீய உணர்வுக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலுக்காக அச்சம் தரும் மயானம், பயம் தரும் இருட்டு, மயக்கம் தரும் புகை, குரோதத்தை தூண்டும் ரத்தம், மனதை திசை திருப்பி வெறுப்பை உருவாக்கும் சாராயம், கோரமான வாத்திய ஒலிகள், அசிங்கமான உருவங்கள், நிறங்கள், படங்கள் போன்றவை அவர்களது பூஜை அறைகளில் நிரப்பி வைத்திருப்பார்கள். மந்திரங்கள் மோட்டார் வண்டி என்றால் அதை இயக்கும் பெட்ரோல் மன உணர்வுகள் தான். பக்தன், மந்திரவாதி இருவருமே மந்திரங்களை பிரயோகித்தாலும் பக்தனின் நல்ல உணர்வையும் மந்திரவாதியின் தீய உணர்வையும் அதற்கான இயக்க சக்தியாக பயன்படுத்துகிறார்கள். இரண்டுமே வேலை செய்கிறது. கடுமையான கோபம், உயிர் போகும் வலி, தீராத கவலை, வஞ்சகம், பொறாமை, மரண பயம் போன்ற எதிர் உணர்வு கொண்டவர்களை சுற்றிலும் எப்போதும் அந்த உணர்வு மேகம் சூழ்ந்திருக்கும். நம் கண்களுக்கு அவை தென்படாது. பல நிறங்களில் மனிதர்களை சுற்றிலும் மேகம் போன்ற மன உணர்வுகள் பொங்கி வருவதை யோகியர்களால் பார்க்க முடியும். இந்த மன உணர்வினை அரூபணம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் உணர்வுகளுக்கு வடிவம் இல்லை, மாறாக சிந்தனையானது ரூப மனம். சிந்தனைகள் மொழியாகவும் காட்சி சப்தங்களாகவும் குறிப்பிட்ட வடிவத்தில் எழுவதால் அது ரூப மனம் எனப்படுகிறது. ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு நிறம் உண்டு. உதாரணமாக நட்புணர்வு பசுமையாக இருக்கும். பாசம், அன்பு இரண்டும் ரோஜா நிறத்தில் இருக்கும். கோபம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். பொறாமைக்காரர்களை சுற்றிலும் சிவப்பு நிற மேகம் புலி வரிகளைப் போல கருப்பு கோடுகளுடன் இருக்கும். அந்த கோடுகள் சீறி பாயும். கீழ்த்தர ஆசை, சுயநலம், போதைக்கு அடிமையானவர்கள், காமுகர்கள் இவர்களின் தலை மற்றும் உடம்பை சுற்றிலும் சாம்பல் மற்றும் அழுக்கு நிற உணர்வு மேகம் இருக்கும். ஆன்மீக உணர்வு கொண்டவர்களை சுற்றிலும் வெள்ளை அல்லது லேசான நீல நிறம் இருக்கும். பக்தி உணர்வு கொண்டவர்களின் உணர்வு மேகம் காவி, ஆரஞ்சு நிறமாக இருக்கும். ஞானிகளின் தலையை சுற்றிலும் தங்க நிற மேகம் சூழ்ந்திருக்கும். அரூப மனதின் மேக பொதி போன்ற வர்ண புகை மண்டலத்தை ஆரா என்று வெளிநாட்டவர்கள் அழைக்கிறார்கள். தெய்வங்களின் தலையை சுற்றிலும் தங்கம் அல்லது ஆரஞ்சு, மஞ்சள் நிற வட்டத்தை வரைவது நமது ஓவியர்களின் வழக்கம். ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார், திருவள்ளுவர் போன்ற மகான்களின் தலையை சுற்றிலும் தங்க வட்டத்தை வரைவதும் இதன் நிமித்தமே. உண்மை தெரியாமலே ஓவியர்கள் அப்படி செய்து வருகின்றனர். அவர்களின் உள்ளுணர்வில் அப்படி தோன்றி இருக்குமோ என்னவோ. அந்த ஒளி வட்டத்தை பிரபை என்று அழைப்பதும் வழக்கம். திரையரங்குகள், இலவு வீடுகள், கல்யாண மண்டபங்கள், பஸ் நிலையம் போன்ற பொது இடங்களில், ரயில், பஸ் போன்ற வண்டிகளில் நாம் தவிர்க்க முடியாமல் பலருடன் சேர்ந்து நெருக்கமாக அமர்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உட்காராவிட்டாலும் தற்காலிகமாக நெருங்கி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அந்த சமயங்களில் ஒருவரது ஆரா இன்னொருவரது ஆராவுடன் கலக்கும். குழந்தைகள், சிறுவர், இளம் பருவத்தினர் ஆகியோரின் ஆராக்கள் வெகு எளிதில் பிறரது ஆராக்களால் தாக்கப்படுகிறது. இதனால் தலைவலி, மாந்தம், உடல்வலி, சோர்வு, மன எரிச்சல் இது மாதிரியான தொல்லைகளுக்கு ஆளாகிறோம். திருஷ்டி படுவது என்பதும் இதுதான். கடுமையான கோபம், மரண பயம், வயிறெறியும் பொறாமை உடையவர்களின்
அருகில் செல்பவர்களின் ஆறா எத்தனைதான் வெண்மையாக பசுமையாக ரோஜா நிறமாக இருந்தாலும் கடுமையான மன உணர்வுகளின் தாக்கத்துக்கு அவை ஈடு கொடுப்பதில்லை. அன்பு உள்ளங்கள் ஒன்றாக கூடியிருக்கும் இடத்தில் அனைவரது ஆறாக்களும் ஒன்று கூடி வலிமையடைந்து மேலும் மேலும் நட்பு உணர்வு வளர்கிறது. எங்கும் எப்போதும் நல்ல ஆறாக்களையே பரப்பி வருவதுதான் தகைமையானது. தீய உணர்வுடையோர் அவரது தீய உணர்வுகளாலேயே சூழப்பட்டு உடல் நலிந்து பொலிவு கெட்டு சோக கரை படிந்து அலர்ஜி சொறி போன்ற சரும நோய்களால் பீடிக்கப்படுவார்கள். தீய ஆறாக்களால் பாதிக்கப்பட்டவர்களை கோவிலுக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் அல்லது கடலில் குளிக்க வைக்க வேண்டும். இரண்டுக்கும் வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டில் ஒரு குளியல் போட வேண்டும். திரையரங்கு, சவரக்கடை, இளவு வீடு போன்ற இடங்களுக்கு போய் வந்ததும் சிலர் தலையில் தண்ணீர் தெளித்து தம்மை சுத்தம் செய்து கொள்வார்கள். முடிந்தால் ஒரு குளியலாவது போடுவார்கள். தண்ணீருக்கு உணர்வு மேகத்தை கரைத்து நீக்கும் வல்லமை இருக்கிறது. அது எளிதில் எல்லா உணர்வுகளையும் உறிஞ்சிக் கொள்ளக்கூடியது. அதனால்தான் கும்பாபிஷேகம், கலச பூஜை போன்ற விசேஷங்களின் போது கும்ப நீரை எல்லோருக்கும் புரோச்சனம் செய்கிறார்கள். சாபம் இடவும் சாபத்தை நீக்கவும் கமண்டலத்தில் இருந்து ஆன்மீக உணர்வுகளால் மந்திரிக்கப்பட்ட நீரை முனிவர்கள் தெளிப்பதை பார்த்திருப்போம். பூஜை செய்வதற்கு முன் அதி மந்திரித்த தீர்த்தத்தை எடுத்து முதலில் குருக்கள் ஆசமன்யம் செய்து கொள்வதை பார்த்திருப்பீர்கள். அதனால் தான் நம் முன்னோர்கள் கோவில்கள் தோறும் புனித குளங்களை கட்டி வைத்திருந்தனர். கோவிலுக்கு செல்லும் முன் தண்ணீரால் கால்களை கழுவி தலைக்கு ஜலத்தை தெளித்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த செயலால் நமது உணர்வு மேகம் சுத்தமடைகிறது. கோவிலில் இருந்து வெளியே வந்த பிறகு அங்கு பெற்ற தெய்வீக ஆறாவை சுமந்து செல்ல வேண்டும். அதை கலைத்து விடக்கூடாது. அதற்காகத்தான் கோவிலில் இருந்து வந்ததும் குளிப்பதோ கால் முகம் கழுவுவதோ கூடாது என்று சொல்கிறார்கள். திரட்டி கொண்டு வந்த மன உணர்வு மேகம் சிறிதாவது தலைக்குள் சென்று நம் உணர்வுகளை செம்மைப்படுத்த இடம் தர வேண்டும் அல்லவா? அவசியம் இருந்தால் சில மணி நேரம் கழித்து முகம் கழுவிக்கொள்ளலாம். புனித நீருக்கு அத்தனை மகிமைகள் இருக்கின்றன. யார் கைகளால் தண்ணீர் வாங்கி குடிப்பது என்பதில் கூட விவஸ்தை இருக்கிறது. வீட்டை தவிர வெளியே உண்ணும் முன் உணவை சாமி பெயர் சொல்லி தண்ணீர் தெளித்து சாப்பிடுவதன் மூலம் உணவை தயாரித்தவரின் உணர்வுகளை அதிலிருந்து நீக்கிவிடலாம். சிறைச்சாலை, பலி கொடுக்கப்படும் இடங்கள், தற்கொலை நடந்த இடங்கள், 10-15 பேர் படுகொலை செய்யப்பட்ட இடங்கள் ஆகிய ஸ்தலங்களில் துடிதுடித்து துன்பப்பட்டவர்களின் அவல உணர்வுகள் கலையாத மேகம் போல சூழ்ந்திருக்கும். அந்த இடங்களில் வாழ்பவர்களை அல்லது அந்த இடம் வழியாக செல்பவர்களை மேகம் போல திரண்டு நிற்கும் அந்த உணர்வுகள் பாதிக்கலாம். மதுபான கடைகள், விபச்சார விடுதிகள், பலரும் தங்கி இருந்து விட்டு சென்ற லாட்ஜ் போன்ற இடங்களில் குழப்பமான எதிர் உணர்வுகளின் மேகங்கள் நிறைந்து இருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடம் ஒட்டுமொத்தமாக பல குழந்தைகள் தீக்கிரையாகிய கும்பகோணம் சிறுவர் பள்ளி, பாதாள சிறைச்சாலைகள் போன்ற இடங்களில் உயிருக்கு போராடி பீதியால் மனம் குலைந்து துடிதுடித்து செத்தவர்களின் மன உணர்வுகள் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். சில உணர்வுகள் பல நூற்றாண்டுகள் கழிந்தும் கூட பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் ஹோமங்கள் செய்து தெய்வீக பாடல்கள் ஓதி நல்ல உணர்வுகளை நிரப்பி பழைய தீய உணர்வுகளை அகற்ற வேண்டும். புதுமனை வாங்கி வீடு கட்டுபவர்கள் வாஸ்து சாந்தி செய்வதன் நோக்கம் இப்படிப்பட்ட தீய உணர்வுகள் அங்கிருந்து கலைந்து நீங்குவதற்கே. தீய உணர்வுகள் நிரம்பி இருக்கும் இடங்களை தேடி தீய ஆவிகளும் ஓடி வரும். எதிர் உணர்வுகளால் பாதிக்கப்படும் போது தலைவலி, உடல்வலி போன்றவை தோன்றும். ஏற்கனவே மூட்டு வலி இருந்தால் மூட்டு வலி அதிகரிக்கும். எலும்பு முறிந்து பின் கூடிய பகுதியில் திடீரென்று வலி தோன்றும். காரணமின்றி பயம், கோபம், எரிச்சல் ஏற்படும். ஸ்தலங்களாகிய கோயில், இசை கச்சேரி அரங்கம், பஜனை கூடங்கள், பள்ளிக்கூடம், ஹோமங்கள் செய்யப்படும் மடங்கள், மகிழ்ச்சி மிக்க வீடு, கல்யாண மண்டபங்கள் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தால் உடல் நலம் பெறும். உடல் நலம் குன்றியவர்கள் கூட சீக்கிரம் நலமடைவார்கள். எண்ணம் மொழியால் ஆனது, மொழி சப்தங்களால் ஆனது, சப்தங்கள் 54 ஆதார ஒலிகளால் ஆனவை. ஆதார ஒலியை பீஜாட்சரம் என்பர். பீஜம் என்றால் விதை, அட்சரம் என்றால் மேலும் பகுக்க முடியாதது. மேலும் பகுக்க முடியாத சப்த குறி பீஜாட்சரம் ஆகும்.
ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, டாய்ஸ், ரஷ்யன் என்று பாஷை எதுவாக இருந்தாலும் அனைத்தும் 54 வகை பீஜாட்சரங்களுக்குள் அடங்கிவிடும். மனிதன் உருவாக்கும் சப்தங்கள் யாவும் 54 பீஜாட்சரங்களில் அடங்கிவிடும். அனைத்து மொழிகளின் சப்தங்களும் கூட 54 பீஜாட்சர ஒலிகளில் அடங்கிவிடும். 2-3 பீஜங்கள் ஒன்று சேர்ந்து பதம் உருவாகும். சுக்கிலம், அம்பரம், தரம், படம், குடம், பால், தயிர் போன்றவை பதங்கள். சொல் அல்லது வார்த்தைதான் பதம். 4-5 பதங்கள் ஒன்று சேர்ந்தால் அது வர்ணம். வர்ணம் என்பது வாக்கியம். சுக்லாம் பரதரம், வெண்ணிற ஆடை உடுத்தியவர் என்பது ஒரு வர்ணம். பிச்சை புகினும் கற்றல் நன்றே என்பதும் வர்ணம், ஒரு வாக்கியம். வாக்கியங்கள் பல சேர்ந்து மந்திரமாகிறது. மந்திரம் என்பது பல கருத்துக்கள் உள்ளடங்கிய ஒரு குறிக்கோள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்கிற தாயுமானவர் பாடல் ஒரு மந்திரம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் என்கிற பாடலும் ஒரு மந்திரம். என்னை அடித்து ஏமாற்றிய கயவனே, உன்னை நான் உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிறேன் பார் என்பதும் மந்திரமே. மந்திரங்கள் திடமாகி நிலைப்பட வேண்டும் என்றால் அதற்கு உருவேற்றும் பசை தேவை. அந்த பசை மன உணர்வுகள் தான். பீஜம், பதம், வர்ணம், மந்திரம் ரூபமான மன உலகம் திடப்பட்டு உருவாகி நிற்க வேண்டுமாயின் ஆவேசமான உணர்வு அவசியம். எண்ணங்களுக்கு மன உலகில் திட வடிவத்தை உணர்வுகள் தருகின்றன. கட்டட கலைஞரின் சிந்தனைகள் ப்ளூ பிரிண்ட் படத்துடன் நின்றுவிடாமல் நிஜமாகவே அது கட்டடமாக வேண்டுமாயின் கட்டி முடிக்க வேண்டும் என்கிற அழுத்தமான உணர்வு எழ வேண்டும். இல்லாவிடில் எல்லா சிந்தனைகளும் காற்றோடு போய்விடும். சாபம் கொடுக்கும் போது எத்தனை வன்மம் அந்த சாப மொழியுடன் கலக்கிறது என்பதை பாருங்கள். அதே போல ஆசீர்வாதம் செய்யும் போதும் தயை உணர்வு பெருக வேண்டும். உணர்வு ஏற்றப்படாத எண்ணங்கள் கலைந்து போகின்றன. உணர்வு கூட்டப்பட்ட எண்ணங்கள் நிலைத்து நின்று செயல்படுகின்றன. மந்திர உலகை சொல் பிரபஞ்சம் என்றும் எந்திர உலகை பொருள் பிரபஞ்சம் என்றும் சைவ சித்தாந்திகள் கூறுகிறார்கள். சொல் பிரபஞ்சம் சூட்சமமானது, கண்களுக்கு புலப்படாதது. பொருள் பிரபஞ்சம் தூலமானது. சொல் பிரபஞ்சம் நமது மன உலகம். பொருள் பிரபஞ்சம் நாம் அன்றாடம் வாழ்ந்து வரும் கண்களுக்கு புலப்படும் இந்த உலகமாகும். சூட்சமமாக இருந்தபடி சொல் பிரபஞ்சம் தூல பிரபஞ்சத்தை ஆட்டி வைக்கிறது. மனம் சொன்னபடி உடல் கேட்பது இப்படித்தான். அதே சமயம் பொருள் பிரபஞ்சமும் சொல் பிரபஞ்சத்தை மாற்றி வைக்கிறது. அதாவது உடல் நலம் குன்றினால் அது மனத்தை பாதிப்பது போல. முன்பு குறிப்பிட்ட மந்திர உலகம் சொல் பிரபஞ்சமாகும். எந்திர உலகம் பொருள் பிரபஞ்சமாகும். பொருள் பிரபஞ்சத்தை புவனம் என்றும் சொல்வார்கள். மந்திரேஸ்வரி, புவனேஸ்வரி என்னும் இரு அதி தெய்வங்கள் முறையே மந்திர எந்திர உலகங்களை ஆட்சி செய்கிறார்கள். மன உலகம், மந்திர உலகம், சொல் பிரபஞ்சம் எனப்படுபவை ஒரு வகை. இது சூட்சமமானது, இன்னொன்று தூலமானது. உடல் பொருள் பிரபஞ்சம். நமது உடல் தூலமான எந்திர உலகமாகும். உள்ளிருந்து இயக்கும் மனம் மந்திர லோகமாகும். எல்லோருடைய மனமும் ஒன்றாக சேர்ந்தால் அது சமஷ்டி மனம். தனி ஒருவரது மனம் வியஷ்டி மனம். சமஷ்டி மனத்தை ஈஸ்வர மனம் என்று சொல்லலாம். எல்லாரது உடலும் உலகம் சேர்ந்தது சமஷ்டி எந்திரம். இதை ஈஸ்வர திருமேனி என்பார்கள். தனி மனிதனது உடல் வியஷ்டி எந்திரமாகும். மனம் உணர்வு உடல் தொகுப்பில் பிராண சக்தியானது. மனத்தை உடலுடன் சேர்த்து வைக்கிறது. பிராணன் பிரிந்தால் மனம் உடலை விட்டு பிரிந்துவிடும். இதுதான் மரணம் என்பது. பிராணனின் துணையால் தான் உடல் மனத்துடன் செயல்படுகிறது. பிராணன் பிரிந்ததும் மனம் ஆவியாக வெளியேறி விடுகிறது. உடல் கட்டையாக பிணமாகி விடுகிறது. சமஷ்டி மனமாகிய ஈஸ்வர மனம் சமஷ்டி உடலாகிய ஈஸ்வர திருமேனியை தன் பிராண சக்தியை கொண்டே இயக்கி வருகிறது. மந்திர பிரயோகங்களில் பிராண சக்தி மிகவும் அவசியமாகிறது. பிராணன் இருந்தால்தான் பிரார்த்தனை மந்திரங்கள் எந்திரலோகமாகிய உடலிலும் உலகிலும் செயல்படும். பூஜைகளில் மந்திரங்களை நல்ல உணர்வுகளால் உருவேற்றி செயல்படுத்த தேவையான பிராண சக்தி செய்பவரின் உடலில் இருந்தே எடுக்கப்படுகிறது. பூஜை செய்பவரின் உடல் பிரார்த்தனைக்கு தேவையான பிராண சக்தியை உடலின் ஆதார சக்கரங்கள் மூலமாக பெற்றுக்கொள்கிறது.
ஆதார சக்கரங்கள் பிராணனை ஆகாய வெளியிலிருந்து குறைவின்றி எடுத்துக் கொள்கிறது. வீடுகளில், யாகசாலைகளில், கோவில்களில், பலர் கூடி பஜனை பாடும் இடங்களில், நடனமாடி பக்தி செய்யும் இடங்களில் பிராணன் ஏராளமாக திரட்டப்படுகிறது. ஆதலால் அங்கு செல்லப்படும் பிரார்த்தனைகள், மந்திரங்கள் சத்தியமாக பலிக்கின்றன. மந்திரவாதிகள் பிராணனை உற்பத்தி செய்ய ஒலி, ஓசை, உடுக்கை, மணி ஓசையுடன் சேவல், ஆட்டுக்கிடா போன்ற உயிர்களை பலி கொடுத்து அதிலிருந்து பீறிட்டு வரும் பிராணனை பயன்படுத்துகிறார்கள். மந்திர உலகம் உருவமற்றது. சகல உயிரின மனங்களும் ஒன்று சேர்ந்தது இறைவனின் மனம். பிரபஞ்சம் முழுவதும் சூட்சமமாக பரவி நீக்கமர எங்கும் இருப்பது. ஈஸ்வரனின் இந்த சிக்கலான, விவரிக்கவே இயலாத, கண்களுக்கு புலப்படாத பிரம்மாண்டமான மந்திர இயக்கம் அதி அற்புதமானது. எந்திர உலகமோ உருவமுடையது. பூமி, நீர், காற்று, தட்டுமுட்டு சாமான்கள், கல், மண், உடல் போன்ற பருப்பொருள்கள் வடிவமானது. அணு இயற்கை சக்திகளின் தொகுப்பால் ஆனது. இறைவனின் திருமேனி இது. லக்ஷ்மி எனும் பெயர் பெற்றது. பிரகிருதி மாயா என்றும் அழைக்கப்படுவது. இறைவனின் சங்கல்பமாகிய மந்திர உலகம் அவரது திருமேனியாகிய எந்திர உலகத்துடன் பிராண சக்தியின் உதவியால் தொடர்பு கொள்கிறது. பிராணன் இல்லாவிடில் இரண்டும் வேறு வேறாக பிரிந்துவிடும். பிராண சக்திக்கு வசு என்றும் பெயர் உண்டு. ஆதலால் இறைவனுக்கு வாசுதேவர் என்ற பெயர் வந்தது. உலகில் வாழும் 7 மில்லியன் மனிதர்களின் மனங்கள் சதா சர்வகாலமும் இயங்கியபடிதான் உள்ளது. மனம் போன போக்கில் மனிதர்களின் உடல், பொருள் முதலியன செயல்படுகின்றன. இன்று குறைந்தது 1 பில்லியன் ஜனங்களிடமாவது செல்போன் இருக்கும். செல்போன்களை எந்திர உலகம் என்றால் அதிலிருந்து வெளிப்படும் பேச்சலைகள், இணைய வழியில் செயல்படும் ட்விட்டர், பேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள் போன்றவை அவற்றின் மந்திர லோகமாகும். செல்பேசி இயங்குவது கண்ணுக்கு தெரிகிறது, சப்தம் கேட்கிறது, திரையில் படங்கள், செய்திகள் தெரிகின்றன. இது எந்திர லோகம். ஆனால் ஆகாயத்தில் அவை பெற்றுக்கொண்டும் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் மின்காந்த அதிர்வலைகளை யாரால் பார்க்க முடியும்? அவை கண்களுக்கு தெரிகின்றனவா என்ன? இரவும் பகலும் எத்தனை கோடி அழைப்பு மணிகள் ஒலிக்கின்றன. எத்தனை கோடி தகவல்கள் ஆகாய மார்க்கமாக பரிமாறப்படுகின்றன. டிவி, சேட்டிலைட், இணையம், வெப், செல்பேசி என்று பூமியே மந்திர எந்திர லோகமாக அல்லவா ஜொலிக்கிறது. உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஆகாயம் முழுக்க எத்தனையோ லட்சோப தகவல்கள் ஒன்றை ஒன்று உரசாமல் பறந்து சென்று உரிய செல்பேசியில் புகுந்து செயல்படுகிறது. இப்படித்தான் மன உலகமும் பொருள் உலகமும் சதா சர்வகாலமும் இயங்கியபடி இருக்கிறது. செல்பேசியின் தகவல்கள் அபூர்வமாக சில சமயம் உரிய செல்பேசிக்கு போகாமல் வேறு தொலைபேசியிடம் சென்று விடுகிறது. இறைவனின் சமஷ்டி மனலோகத்தில் இது போன்ற பிழைகள் நிகழ்வதே இல்லை. மனிதர்கள் சதா சர்வகாலமும் சக மனிதர்களின் எண்ணங்களின் சிலந்தி வலையில் பின்னி கிடக்கின்றனர். மந்திர உலகில் இயக்கத்தை கட்டுப்படுத்தி செயல்படும் தெய்வ சக்திகள் கணேசன், முருகன், பெருமாள், அங்காளம்மன், குலதெய்வம், கிராம தெய்வம், இஷ்ட தெய்வம் போன்றவை ஆகும். பல அடுக்கு தெய்வ சக்திகளின் மேற்பார்வையில் மந்திர லோகமும் அதனுடன் தொடர்புடைய எந்திர லோகமும் இயங்குகின்றது. கல்வி, பொருள், ஆரோக்கியம், புகழ் வேண்டி மந்திரம் சொல்லி பூஜையில் ஈடுபட்டு பிரார்த்தனை செய்யும் போது மந்திர லோகத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மந்திரத்திற்குரிய தெய்வ சக்திகள் அவற்றை ஏற்படுத்தி தருகின்றன. இதற்கு தேவையான பிராண சக்தி பூஜை, வழிபாடு, நேர்த்திக்கடன் இது மாதிரியான கர்மாக்கள் மூலம் உருவாகின்றன. பூஜையில் ஈடுபடும் பக்தனின் உடல், மனம், புலன், மந்திர உச்சரிப்பு ஆகிய காரியங்கள் பிராணனை உருவாக்குகின்றன. சொல்லப்படும் மந்திரம் தமிழிலோ, சமஸ்கிருதமோ, ஆங்கிலமோ, பைபிள், குரான் வசனமோ உரிய தெய்வ சக்தியை தூண்டுகிறது. தக்க மன உணர்வு மனம் எண்ணிய சங்கல்பத்தை உருவாக்கி தருகிறது. இவ்வாறாக பிராணன் மந்திரம் தூண்டிவிட்ட தெய்வ சக்தி அனைத்தும் உணர்வு பூர்வமான சங்கல்பம் ஆகியன கூடி பக்தனது வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறது. உரிய விரதம் ஏதாவதை கடைபிடித்து தொடர்ந்து 1 வாரம் அல்லது 1 மண்டல காலம் மனமுருகி பக்தியுடன் இறைவனின் திருநாமத்தையே மந்திரமாக சொல்லி பிரார்த்தனை செய்து வந்தால் மனம் சங்கல்பித்த காரியம் தடையின்றி நிறைவேறும். இது சத்தியம். இன்னொரு பதிவுல உங்களை மறுபடியும் பார்க்கறேன். பாய்.